மக்களே 13வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல எல்லா டிராகன் பாலையும் மொத்தமா எடுத்து முடிச்சிட்டாங்க. அரிஷ்னு ஒன்னு வச்சிருக்கா, கோகு டீம் 2 வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கோமா டென்ஷன் ஆயிட்டான். என்னடா நடக்கு, எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் கோமா. ஃபர்ஸ்ட் டீமான்ல உள்ள போலீஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேருங்கடா, எல்லாத்தையும் ஒன்னா கூடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒன்னு டெகசும் சரின்னு சொல்றான். அது மாதிரி வராப் சமாவையும் டிசேபிள் பண்ணி விடுன்னு சொல்றான். வராப் சமானா யாருன்னா ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் வழியா இருக்கு. இந்த வராப் சமா தான் அந்த மீனை வந்து டிசேபிள் பண்ண சொல்றான். அதை பண்ணா பிரச்சனையாகும்னு சொல்றான் டெகசு. நான் சொல்றத கேள்டா, எவனுமே ஃபர்ஸ்ட் டீமானோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்துறான். சரின்னு சொல்லிட்டு டெகசும் போய் அதை போய் டிசேபிள் பண்ண போறான். போயிட்டு அதை ஆஃபும் பண்றான். இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு தெரியல, ஆனா ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்றான். ஆஃப் பண்ண உடனே அப்படி இந்த வராப் சமா அப்படி ஸ்டாப் ஆயிட்டாரு. இனிமேல் எந்த டீமன் வேர்ல்ட்ல இருந்துமே ஃபர்ஸ்ட் டீமன் வேர்ல்டுக்கு வர முடியாது. அதை ஆஃப் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கான் டெகசு. ஒரு பக்கமும் கோகு ஃபிளைட் தான் காட்டுறாங்க, பறந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா அது ஏகப்பட்டனா ஆல்ரெடி உடஞ்சிருக்கனால அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. டேய் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் ஃபுல்லா ஜாம் ஆகுது, நம்ம வண்டி ஃபுல்லா புரோக்கன் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் குளோரியோ ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்து லேண்ட் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்து லேண்ட் பண்ணுவியா, லேண்ட் பண்றதுக்குள்ள கிராக் ஆனுக்கு நம்ம சமையலாயிர போறோம், சாப்பாடாயிர போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நேவா பாத்துருங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேன்சி கத்திக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ரெயிட்டா வேகமா அனல் வேகத்துல போகுது. தரல போய் வெடிச்சு செதறது பிளைட்டே. நம்ம செத்துட்டோம்லடா நினைச்சோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒருத்தனுக்கு மேல ஒருத்தர் சாஞ்சிருக்கான். சரி இந்த வண்டி எப்படி நம்ம சீக்கிரம் ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டி விட்டு எல்லாருமே இறங்குறாங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்றானுங்க. அந்த காடெல்லாம் பயங்கரமா இருக்கு. இவனுக்கு ரொம்ப சின்னதா இருக்கானுங்க. பில்டிங் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. அங்க உள்ள பிளான்ஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு. அவதார் உலகத்துக்கு வந்த மாதிரியே இருக்கு. கோகு ஒவ்வொரு இடத்தையா பாக்குறான். ஒவ்வொன்னும் வித்தியாசமா இருக்கு. ஒரு பக்கம் பேன்சி பேக் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா, ஏதாச்சும் மெட்டீரியல் இருக்குமா, வண்டியை சரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணுமே இல்ல. ஏன்னா கிராக் நடிச்சனல, அவங்கள்ட்ட ஒரு மெட்டீரியல் இல்ல. ஆனா பார்த்தா நம்ம புல்மா வாரா, ஏன் குள்ளதை எடுத்துக்கோன்னு சொல்றாவா. இது என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாவா. இதான் டூல் கேப்சில், இத பாருன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறா. நம்மள புல்மா மாச காட்டுறா. போர்ட்டபலா கையில வச்சுக்கிடுவேன், அதனால எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை பெட்டியை திறந்து பார்த்துட்டு வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கா பேன்சி. வெஜிடா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் நம்ம நடந்து போவோமோ பறந்து போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம போனோம்னா வராப் சமாவை தாண்டி தான் போகணும்னு சொல்றாரு சுப்ரீம் காய். எல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டான். ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் நேவா வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. டேய் சீக்கிரம் இந்த காட்டுல இருந்து நம்ம முதல்ல வேகமா கிளம்பணும்டா, இதான்டா பிளானட் மெகான்னு சொல்றாரு அவரு. மெகானா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் மெகானா மெகா சைஸ்ல உள்ள மக்கள் எல்லாம் இங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கடா. இருக்குதுல செகண்ட் டெரிஃபிக்கான மக்களை இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். சுப்ரீம் டீமன் கிங்கே இவங்களை அப்ரோச் பண்ண மாட்டாங்கடா, ஏன்னா இவங்க ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நேவா. இங்க இருக்க மக்கள் எல்லாம் பெருசா இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அசால்ட்டா ஹேண்டில் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க கோகு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் ஹைபிஸ கட்டுறாங்க. அவனை கீழே வச்சுட்டு மேலே ஏறி நின்று பேன்சி வண்டியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இது அரிஜினோ தான் கட்டுறாங்க. அரிஜினோ என்ன மாசா நின்னுக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா குளோரியோ அடிக்கிறான். நாங்க செகண்ட் டீமன் வேர்ல்ட்ல தான் நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், இப்போ நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம் சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட ஆக்டிவிட்டிஸையும் பார்த்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க குளோரியோ. ஆனா அவன் ஏதோ ஒரு இதுல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவள்கிட்ட எல்லா டிராகன் பால் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. சடனா புல்மா பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்க நல்லா ஸ்கில்ஃபுல்லான ஆளா இருக்கீங்களா, நல்லா சரி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு. ஆமா எனக்கு மாடிஃபை பண்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். சரி இந்த கல்லு மாதிரி இருக்கு, இது என்னன்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த இன்ஜினை ரன் பண்றது இந்த பவர் தான் சொல்றாவா. மாஜுலேட்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ரெண்டு ட்ரை பண்ணி சரி பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. என்னன்னு பார்த்தா ஹைபிஸ் மேலதான் ஏறி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹைபிஸோ முதுகுலாம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்டா என்னைய போட்டு பாடுபடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ரொம்ப வேல்யூபலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமான்னு சொல்றாவா. டாப் ஆஃப் த செகண்ட் டீமன் வேர்ல்ட்லயும் கீழே உள்ள தேர்ட் டீமன் வேர்ல்ட்லயும் இது கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஒரு சூரியன் மாதிரி நல்லா மின்னும். இது வந்து கலருக்கு அப்பப்போ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாவா. நல்ல தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஒரு வழியா வண்டியை சரி பண்ணி முடிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஹைபிஸ்ட் இருந்து இறங்குறாங்க அவங்க. நீங்க நினைச்ச எல்லா மாஜுலேட்டையும் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு புல்மா கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் முடியாது, சுப்ரீம் டீமான் கிங் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கான், நம்ம நினைச்சபடி எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் கோகு அங்க இருக்க பழத்தம்படியே சாப்பிட்டுக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அவங்கள்ட்ட சொல்லாம எடுத்தோம் நம்மள சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இது கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா புல்மா. எங்க அப்பாட்ட பேசி உங்களுக்கு ஏதாச்சும் எடுத்தாருன்னு சொல்றா. அவளும் சரின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஒரு பக்கம் அந்த காட்டை அப்படியே கட்டுறாங்க. காடே பயங்கரமா இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. ஒரு பக்கம் கோகு என்னமோ ஆப்பிள் பழத்தை சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கோகுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் வந்து நின்றுகிட்டு இருக்கு. சடனா கோகு அடிச்சு நொறுக்குது. என்னன்னு பார்த்தா அது ஒரு எலி. எலி கிடையாது, ஒரு ஹாம்ஸ்டர். அது பார்த்தா கோகு துரத்திக்கிட்டு இருக்கு. டேய் சீக்கிரம் அது கதையை முடிடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வெஜிட்டா. என்னன்னு பார்த்தா எல்லாரும் மிரண்டாங்க. அது ஒண்ணு இல்ல, அது 100 கணக்குல வந்துருச்சு. என்னடா ஹாம்ஸ்டரோட ஆர்மியே வந்து நின்றுகிட்டு இருக்கா, நம்ம என்னடா ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தா அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறானுங்க. அது கீச்சம் கட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே டென்ஷன் தான், தூக்கி போட்டு கீயை போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். துரத்தி அடிக்கிறானுங்க. இதுல ஒரு பக்கம் வண்டியை சரி பண்றாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும்டா, சீக்கிரம் சரி பண்ணி முடிங்கடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஹாம்ஸ்டர் எல்லாத்தையும் துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் வந்து ஆனா இவங்க எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறதுல சடனா யாரோ ஒரு ஆள் நடந்து வராங்க. ஒரு ஜெயிண்ட் மனுஷன். அந்த சத்தத்தை கட்டிட்டு ஹாம்ஸ்டர் எல்லாம் பயந்து ஓடுது. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இருங்க நான் போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம பிக்கோல முன்னாடி போய் விக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு ஜெயிண்ட் மனுஷன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். காத்தெல்லாம் பறக்க ஆரம்பிக்கி யாருடாவன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அந்த ஆள் சைஸ்ல இவங்க வெறும் பூச்சி சைஸ்ல தான் இருக்காங்க. வெஜிடா பிக்கோல எல்லாரும் மிரண்டானுங்க. யார்டா இதுன்னு சொல்லிட்டு தரையத்தான் மிதிக்க அந்த காத்துலயே பறக்காங்க. மெகாத்து சைல்டுன்னு சொல்றாரு அவரு. என்னது இது சைல்டா, என்னடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். வெஜிடா பிக்கல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரடா இவன்டா இவ்வளவு பெருசா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு போறானான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போறான். அவன் இடத்துல போய் உட்கார்தான். இவன் எது கூட இங்க உட்காரான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அது பக்கத்துல ஒரு சின்ன நாய் மாதிரி வருது. என்னன்னு பார்த்தா அவன் பேக்ல இருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறான். என்னன்னு பார்த்தா பேக்ல இருக்க எல்லா நோட்டு புக்கு பென்சில் எல்லாம் உழுது. அதெல்லாம் அவ்வளவு வெயிட்டா இருக்கு. வச்சிருக்கும் போலுக்கு ஏதோ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பிரெட் மாதிரி இதையும் எடுத்து. டென்டக்கிள்ஸ், கிராக்கனோட டென்டக்கிள்ஸ் சொல்றாங்க. என்னது நம்ம சண்டை போட்டோமே அந்த கிராக்கான் ஸ்கூல்ல தான் சொல்லிட்டு பார்த்து பயப்படுதானுங்க. ஒரு பக்கம் அந்த நாய் வேற சத்தத்தை கேட்டு நோட்டீஸ் பண்ணது எதையோ மோப்ப முடிச்சு பாக்காது. யாரோ ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவனுக்கு போய் ஒளிஞ்சு நிக்கிறானுங்க. நாயோ மோப்ப முடிச்சு வந்துகிட்டு இருக்கு. கோகுவோ வளைஞ்சு போயிட்டு ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்கான். நாய் தும்மா செய்து கோகு பறந்துட்டு போய் விழுதான் ஒரு பக்கத்துல. என்னன்னு பார்த்தா கோகுவே பாத்துருச்சு. கோகு துரத்திக்கிட்டே வருது. இருந்தாலும் கோகு ஓடிக்கிட்டே இருக்கான். இது என்னடா இந்த வரத்து வருதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு துரத்திக்கிட்டே வருது. பாஞ்சு கடிக்க வருது. ஒரு பக்கம் குளோரியோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். விஜிட்டா டென்ஷன் ஆயிட்டான். பாஞ்சு வந்து நாயை அடிச்சு நொறுக்குதான். முழிக்கான் குளோரியோ. யார்டா இவனுங்கன்னு சொல்லிட்டு பிளைன் இருந்து தள்ளி விட இல்ல பிளைன் துண்டு ஆயிரும் சொல்றாங்க. ஓகேன்னு சொல்றானுங்க. தூக்கிட்டு நான் போறான்னு சொல்லிட்டு வெஜிட்டா தரதன்னு ஒரு பக்கம் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கீ எல்லாம் தூக்கி போட்டு அடி நடிக்கிறாங்க. அந்த நாய்க்கு எதுவுமே ஆக மாட்டுக்கு. அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நாய் பண்றதெல்லாம் பார்த்து நாய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. கோகு பறந்து போறான். என்னன்னு பார்த்தா நாயோட முடிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். பார்த்தா முடிக்குள்ள போனா அதுல இருக்க வண்டுலாம் கடிக்க வருது. பாஞ்சு வெளியே வரான். வண்டுலாம் வெளியே வருது. என்னடா வண்டுலாம் வெளியே வருது சொல்லிட்டு வண்டை தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க. ஆனா நாய் தலையிலே ஒரு போடுது. இதுல ஒரு பக்கம் ஒரு பெரிய வெளிச்சமே வருது. அது என்னன்னு பார்த்தா அந்த பிளைன்ல இருந்து அந்த வெளிச்சம் வருது. நாய் ஸ்ட்ரெயிட்டா அதை நோக்கி போகுது. ஸ்ட்ரெயிட்டா பாஞ்சு வந்து பிளைட்டையே அடிச்சு நொறுக்கலான்னு வருது. டென்ஷன் ஆயிட்டு ஒரு பக்கம் கோகு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஹாமேவோ போட்டுக்கிட்டு இருக்கான். ஹாமேவோ ஒரு போடுறான். போட்ட போல நாய் செதறிட்டு அப்பாடா கொஞ்சம்னா செதறிருப்பான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கோகு. ஒரு பக்கம் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அந்த கிராக்கான சாப்பிடாம ஜெயிண்ட் குழந்தை அவன் அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா வந்து அந்த நாய் வந்து கத்திக்கிட்டு இருக்கு. டேய் வண்டியை ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சுடான்னு சொல்லிட்டு பேன்சி கத்திக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வாங்க இங்க இருந்து போலாம்னு சொல்லிட்டு ஃபிளைட்டுக்குள்ள இறக்கிட்டு இருக்கானுங்க. இங்க வேலையை மட்டும் பாருங்க, நாங்க டிஸ்ட்ராக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு வெஜிடவும் பிக்கலும் போய்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அந்த நாய் மட்டும் வரல. நாய்க்கு மேல பெரிய அந்த ஜெயிண்ட் ஆளும் வந்துட்டான். இருக்க சின்ன செடி எடுத்து போட்டு குத்துதான் ஃபிளைட்ட. டேய் சீக்கிரம் வண்டி எடுக்கடா செதறிடுவான்னு சொல்லிட்டு வேகமா எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா காத்த வச்சு ஊதுதான். பிளைட்டே ஒரு அடி அடிக்கிறான். பார்த்தா கோகு ஜெட்டு மாதிரி போய் அந்த கையை நகர விடாம தள்ளிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு பக்கம் நம்மளே தள்ளுறான்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு கோகுவே நெஞ்சில வச்சு அடிக்கிறாங்க. கோகு உள்ள போய் ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். ஒரு பிளைட் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா கம்ப வச்சு அடி அடிக்கிறான். வெஜிட்ட சூப்பர் சேனா மாதிரி அடிக்கிறான். பார்த்தா துரத்தி அடிக்கிறானுங்க. இதுல ஒரு பக்கம் படிப்புக்கு வச்சிருந்த ஸ்கேல் எல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஜெயிண்ட். வெளியே போவான்னு சொல்லிட்டு கோகு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு எக்ஸிட் தெரியுது. பாஞ்சிட்டு வரான் கோகு. ஸ்ட்ரெயிட்டா புக்குக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். ஆனா ஸ்கேல வச்சு அடிச்சு நொறுக்கலான்னு வரான். அதுக்குள்ள சூப்பர் சேனா மாறுதான் கோகு. வேகமா வெளியே வரான். பார்த்தா அவன் அந்த ஸ்கேல கொண்டு வந்து அடிக்க வரான். கோகுவோ இன்பக்குவோ வச்சு அடிக்கிறான். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு கோகு பாக்குறான். பார்த்தா கோகுவே அடிச்சு நொறுக்குதானுங்க. பார்த்தா அவன் கை வைக்கிறதுக்குள்ள ஜெட்டு மாதிரி வரான். ஒரு பக்கம் அந்த பிளைட்டை தூக்கிட்டு கோகுவை தூக்கிட்டு தப்பிக்கிறானுங்க அங்க இருந்து. செதறிப்பான்னு சொல்றான் கோகு. நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு வேகமா தப்பிச்சு போய்கிட்டே இருக்கானுங்க. ஒரு பக்கம் ஜெயிண்ட் இருந்து ஒரு பக்கம் தப்பிச்சிட்டானுங்க. அப்பாடா என்னடா இப்படி ஒரு பிளானட்டான்னு சொல்லிட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்களே, இவனுக்கு இதுக்கு சுப்ரீம் டிமான் கிங்கா மாறலான்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். மெகா மன்கள்லாம் இல்ல இன்ட்ரெஸ்டே படமாட்டானு சொல்லிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். நீங்க சொன்னீங்க இருக்கிற செகண்ட் மோஸ்ட் டெரிஃபிக்கான ஆளுங்க இவனுக்கு தான் சொன்னீங்க. ரெண்டாவது இவனுக்குன்னா ஃபர்ஸ்ட் எவன்டாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பிளானட் ஆஃப் ஜிகான்னு சொல்றாரு. ஜிகாவா? மெகாவே இவ்வளவு பெருசா இருக்குன்னா ஜிகா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க. ஒரு பக்கம் எல்லாம் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. இந்த டீமம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அப்படித்தானே கோகுன்னு சொல்லிட்டு பிக்கோலா கேக்குறான். அம்மான்னு சொல்றான். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு நேவா. அந்த காட்டுல இருந்து அப்படி ஒரு ஒளியா வருது. அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்படி இந்த ஒளிக்குள்ளே பறந்து போறானுங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கு மறந்துங்க. See you bye.